Hey guys, welcome to W2t தமிழ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ 7th ஏப்ரல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸோ இந்த ஹியூஜ் கேப் டவுன் ஓப்பனிங்கில் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்டர் ஜோன். ஸோ ஆஸ் பர் எஸ்எம்சி கான்செப்ட், ஸோ திஸ் இஸ் வேலிட் டிமாண்ட். ஸோ டிமாண்ட் வந்து டேப் அடிச்சிருக்கு. ஸோ அப்படின்னும் போது ஆஸ் அ இன்வெஸ்டராக நீங்கள் வந்து இன்வெஸ்டிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணும். ஸோ இந்த கேப் டவுன் ஓப்பனிங்கில் ஸோ எங்கே ப்ரோ சொல்லிடுறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ 7th ஏப்ரல் ஸோ கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும் 9:20 ஓகேங்களா. ஸோ ஓப்பனிங் வந்து இன்வெஸ்டர் ஜோன்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ இப்போது ஆஃப்டர் April 7 ஸோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் கண்டினியூவாக 8 days 8 ட்ரேடிங் செஷனாக கிட்டத்தட்ட ஒரு 11% வந்து நேரவாக ஏற்றிருக்காங்க ஓகேங்களா. ஷார்ப்பாக வந்து ஏற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2500 பாயிண்ட்ஸ் ரேலி வந்து நடந்திருக்கு. ஓகே, ஸோ ஆஸ் அ இன்ட்ரடே போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் என்ன அப்படின்னா ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் அப்படின்றது 23,949 அப்படின்றது ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், 23,900 கால் வந்து எடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ கால் ஆப்ஷன் அவனோட பிஇபி லெவல் 190. ஸோ எக்ஸாக்டாக பிஇபியில் தான் ஓப்பனே கொடுக்குறோம். ஸோ நான் அட்வான்ஸ் லெவல் 171 அப்படின்றது அட்வான்ஸ் லெவல். ஸோ அதை சஸ்டெயின் பண்ணிவிட்டு பிரேக் ஈவனை உடைக்குது. ஸோ உடைச்சி நெக்ஸ்ட் டிபிக்கு வந்து போகிறோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் டிபி பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் எடுத்து ஸோ அடுத்தடுத்த டிபி வந்து ஈஸியாக வந்து போய்ட்டுருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃபிக்ஸ்டு டிபிஎஸ். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனே வந்து இதை நம்ம இதுதான் டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போது 218 தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து 272 அப்படின்றது நெக்ஸ்ட் டிபி அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் ஓப்பன் 950க்கு பிஃபோர் அப்படி வந்து நம்ம டிசைட் பண்ணிடுவோம் பேஸ்ட் ஆன் டேட்டா ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரியாக்ஷன் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஈவன் நீங்கள் ஈஸியாக 30 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிங்கனாலும் ஸோ எவ்ரி டைம்ஸ் உங்களுக்கு அந்த லெவலில் வந்து ரிஜெக்ஷன் அப்படின்றது ஸோ தரமாக இருக்கும் ஓகேங்களா. அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கு, ஸோ நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றது 50 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் ஸோ இந்த பிஇபி பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் ஆப்போசிட்டில். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் ஈஸியாக வந்து அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்து தான் போகும் மார்க்கெட். ஸோ அந்த லெவலில் ரியாக்ஷன் அப்படின்றது டெஃபினட்டாக கொடுப்போம். ஸோ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் எஸ்எம்சி விட்டு ஜஸ்ட் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த என்ட்ரி எக்ஸிட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது வந்து நமக்கு தரமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி நம்ம எடுத்துருந்த ட்ரேட் ஸோ அந்த ட்ரேட்லேருந்து வந்து முடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ஸோ 11:40 ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு ஆஸ் பர் ப்ரீமியத்தில் வந்து என்ட்ரி கிடைச்சாச்சு. ஸோ நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து எடுத்துடணும். ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ஒருத்தரோட பிஎன்எல் பின்னாடி போயிட்டு நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக கிடையாது. ஸோ அவங்க கொடுக்குற லைவ் அனாலிசிஸ் எந்தில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது மட்டும்தான் ஆஸ் எ பிகினராக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு மஸ்ட்டாக தேவை ஓகேங்களா. ஸோ 11:33க்கு நம்ம வந்து பை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் 24K. ஸோ ஆக்சுவலி 900 என்ட்ரி எடுத்துனீங்க அப்படின்னா ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ இதை நமக்கு என்ட்ரி தெரியுது அப்படின்னா அந்த டைமில் நம்ம என்ட்ரி போட்டாகணும். ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் ரூல். ஓகே, ஸோ இன்கேஸ் இது வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வீடியோ கோர்ஸை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு 2 வீடியோஸ் வந்து நம்மளோட கமெண்ட்டில் கொடுத்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி டேட்டா பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கிளியராக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கற்றுக்கிட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஸோ இந்த டெலிகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஆஸ் பர் இன்ட்ராடே ஸ்பாட்டோட ஹையஸ்ட் டிபி அப்படின்னா இன்றைக்கி ஸோ ஆஸ் பர் டேட்டா படி நமக்கு மேக்ஸ் டிபி அப்படின்றது 24,200 அப்படின்றது மேக்ஸ் டிபி. ஸோ நீங்கள் ஹை மேடன் 24,189 கிட்டத்தட்ட 11 பாயிண்ட்ஸ்லேருந்து பிஃபோர் வந்து ஷார்ப்பாக வந்து ரிஜெக்ஷன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போது ஸோ இங்கே இருக்கும்போது இங்கே தான் போகணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம போகும்போது கான்ஃபிடென்ட்டாக எடுத்துகிட்டு போக முடியும். ஆஸ் பர் டேட்டா அண்ட் ஆஸ் பர் ப்ரீமியம்ஸ் கூட நமக்கு லாங் மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கு ஓகேங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா ஸோ டேவ் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ லைட்டாக இங்கே வந்து 50% டேப் ஆகலை, ஆல்மோஸ்ட் ஒரு 20-25% தான் டேப் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் அதே சேம் லெவலில் தான் இருக்காங்க ஆக்சுவலி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா இந்த 50% டேக் அடிக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போது நாளைக்கு மேபி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னா அப்படியே ட்ரை பண்ணலாம்.
ஆர்எல்ஸ் கேப் அப் பண்ணி கொடுக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.